أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله رب العالمين نحمده نصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله غالب على أمره ولكن أكثر الناس لا يعلمون صدق الله العلي العظيم. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் இரையச்சமுடைய ஈமான் கொண்ட மக்களுக்காக அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்துள்ள அந்த உயர்ந்த சொர்க்கத்தில், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும், குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும், நம் குடும்பத்தார்கள் அனைவரையும், உலக முக்மீன்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நாம் எதை கேட்டோமோ, எதை கேட்க இருக்கிறோமோ அதை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய அந்த நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. கைர் அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் அதை பற்றி பார்த்தோம் இல்லை, என்ன லீவ் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் நல்லபடியாக ஈதுல் அல்ஹாவை தியாக திருநாளை கொண்டாடிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய காலங்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் இன்னும் சில நாட்கள் இருக்குது. அதுக்கப்புறம் புனிதமான முஹர்ரமுடைய மாதத்தை நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம். ஹிஜ்ரி ஆண்டை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடைகிறதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நன்மை செய்யக்கூடிய நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நீண்ட ஆயுளை தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆரோக்கியத்தோடு இன்ஷா அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. மாஷா அல்லாஹ். சூரா தகாபுன்ல 2வது ஐனுடைய ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 6-7 வசனங்கள் ஓதுனாங்க. மாஷா அல்லாஹ். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே, இப்போ உமர் அலியான் அவர்களிடத்துல ஒரு யூதன் வந்து சொல்வாராம், உமர் அவர்களே, குர்ஆன்ல ஒரு வசனம் உண்டு, அந்த வசனத்தை நாங்கள் கேட்கும் போதெல்லாம் என்னமோ எங்களுக்கு ஏதோ பெருநாளை போன்று அப்பொழுது இறக்கப்பட்டது போல எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை ஓதி காமிப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து அரஃபாவுடைய நாளில் இறக்கப்பட்ட வசனம் அப்படிங்கிறது கூட பிரபலமாக சொல்லப்படும். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்கள் ஆரம்பமாகும். இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் சொல்லி காட்டுவோம். அதே போன்று சில குர்ஆன் வசனங்களை நாம் அதனுடைய அர்த்தங்களை கேட்கும் பொழுது ஏதோ நமக்காக இந்த வசனம் நமக்கு இப்பொழுது இறக்கப்பட்டிருக்கிறதோ என்ற அளவுக்கு அதனுடைய கருத்துக்கள் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள் அப்படித்தான் இருக்குது. மா அஸ்வாப மி முசீபத்துன் இல்லா பி இத்னில்லாஹ். அழகான வசனம். நமக்கு வரக்கூடிய முசீபத், நமக்கு வரக்கூடிய துன்பம், கவலை எல்லாம் இல்லா பி இத்னில்லாஹ், அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டே தவிர, அவனுடைய அனுமதியை கொண்டே தவிர வந்து அடையாது அப்படிங்கிறத அந்த வசனத்துடைய ஆரம்பமாக அதில் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அது உண்மைதானே. நமக்கு என்ன கவலைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் அது வருது. நன்மையோ தீமையோ எல்லாமே அல்லாஹுடைய நாட்டம். அந்த வசனத்தில் இன்னும் நிறைய செய்திகள் அதில் இடம்பெறுது. அதில் குடும்பத்தை குறித்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுதான். குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து உங்களுக்கு சில பேர் எதிரிகளாக இருக்கலாம், மனைவிமார்களும் துணைகளும் பிள்ளைகளும் சில பேர் எதிரிகளாக இருக்கலாம், அதை நீங்கள் பொருட்படுத்தாதீங்க, அதை நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை கொடுக்குறார். சுப்ஹானல்லாஹ். இதுவும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைதான். எல்லா குடும்ப உறுப்பினர்களையும் நேசித்து விடுவோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் சில நேரம் நேசிக்க முடியாத, சில நேரம் எதிரிகளாக, சில நேரம் கோபம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, அவர்களை போல கோபம் கொண்டு நம்மளை எப்படி அவங்களை எதிரியா நினைக்கிறாங்க அது போல நாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அவர்களுடைய குறைகளையும் நிறைகளையும் மறைத்து மன்னித்து அதை என்ன செய்யணும், பக்குவமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்கள் ஆரம்பம். சுப்ஹானல்லாஹ். அதுல இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் அக்பர். நிச்சயமாக உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஃபித்னா, உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுதா. அப்போ நம்ம பொருள் திரட்ட வேண்டாமா, நம்மளுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்க்க வேண்டாமா அப்படின்னு சொன்னா, இன்னொரு இடத்துல நமக்கான ஒரு அழகான வார்த்தையை சொல்லி காட்டுறான். பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை, அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்து துன்யா.
அதே மாலும் அதே அவுலாதுகளும் பிள்ளைகளும் நமக்கான ஜீனத்தாம், நமக்கான அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துன்யாவுடைய அலங்காரம் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப இதன் அடிப்படையில் நம்ம எப்படி எடுத்துக்கிறலாம் இந்த நல்ல விஷயங்களை? அதாவது அம்வாலுக்கும், உங்களுடைய செல்வத்தை நீங்க சேர்த்துக்கோங்க, திரட்டிக்கோங்க, சேமிச்சுக்கோங்க. ஆனா அல்லாஹுடைய பாதையில செலவழிச்சா அது வந்து ஜீனத்தாக மாறும், ஃபித்னாவாக மாறாது. அதே இது அவுலாதுகள், அதே இது நம்மளுடைய குழந்தைகளை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அவனுடைய பொருத்தத்தை பெற்ற தக்குவா உள்ள எங்கு போனாலும் இறைவனுடைய அச்சத்தை நிறைந்த அந்த குழந்தைகளாக நம்ம வளர்த்தோமையானால் அது நமக்கு ஜீனத்தாக மாறுமே தவிர ஃபித்னாவாக மாறாது. சில நேரம் ஃபித்னாக்களாக வரும், ஆனால் அது அல்லாஹுடைய நாட்டம், அது ஒரு சோதனை. அதனால இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இப்படி நிறைய வசனங்கள், நிறைய கருத்துக்கள் நிறைந்த அற்புதமான ஒரு வசனங்களை ஓதி காமிச்சாங்க. அதுல கடைசியாக அல்லாஹ்வுடைய அந்த அழகிய கடன் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்களோடு முடிவடைந்து அவன் அல்லாஹுடைய சிஃபத்தோடு அந்த வசனம் முடிவடையுது. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு சில வசனங்கள் நமக்கே இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சில வசனங்களுடைய அந்த பொருட்கள் நமக்கு வந்து உணர்த்தக்கூடிய பாடங்கள் நிறைய உண்டு. அதனால குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நாம் ஓதணும், அடிக்கடி நம்ம சொல்றதுதான், ஓதணும், மனனம் செய்யணும். அதே போல் அதனுடைய தர்ஜுமாக்களை, பொருட்களை உணர்ந்து ஆராய்ந்து அதனை புரிந்து கொண்டு அதனை ஏற்று மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய கடமைகளாக நமக்கு இருக்குது. அதே போல இன்னைக்கு தஹ்ஃபீல் ரொம்ப அழகா சொன்னாங்க, மாஷா அல்லாஹ். ஒரு 3 ஐன் சூரத்துல் பக்ராவுல ஒரு 3 ஐன். நமக்கெல்லாம் தெரியும் குர்ஆன்லயே ஆக பெரிய சூரத்துல் பக்ரா, கிட்டத்தட்ட 286 வசனங்களை உட்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூறாக்கள். அதுலேயும் சூரத்துல் பக்ராவுடைய சிறப்புகள் நிறைய உண்டு. சூரத்துல் பக்ராவுடைய வந்து நமக்கு வந்து ஷஃபாஅத்தாக வரும் மறுமையில. துன்யாவில் நம்மளுடைய வீட்டில் நம்ம சூரத்துல் பக்ராவை எடுத்து ஓதணும் அப்படின்னா ஷைத்தான் என்ன செய்ய மாட்டா, நம்முடைய ஊசலாட்டம் இல்லாமல் அந்த வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நன்மைகளான விஷயங்கள் சூரத்துல் பக்ராவில் இருக்குது. அதனால அந்த காலத்துலலாம் பெண்மணிகள் என்ன செய்வாங்கன்னா, இப்போ நம்ம எப்படி யாசின் வாக்கையாவை நம்ம ஓதி நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோமோ அதே போல பக்ராவை ஓதி மனப்பாடம் பண்ண தாபிஈன்களை சார்ந்த பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சபையில் எழுந்து ஒரு அறிஞர் கேட்பாங்களாம், சூரத் பக்ராவை மனனம் செய்தவர்கள் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெண் இருந்துச்சு எழுவாங்க, நான் எனக்கு சூரத்துல் பக்ரா மனனம். எப்படி நீங்க மனனம் செஞ்சீங்க? தினம்தோறும் ஓதி நான் என்ன செஞ்சுட்டேன், மனனம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால அதனுடைய வார்த்தைகள் கூட இலகுவா இருக்கும். ஏன் தெரியுமா, அடிக்கடி நம்ம என்ன செய்வோம், குர்ஆனை ஸ்டார்ட் பண்ணுவோம், முடிக்கிறோமோ இல்லையோ ஸ்டார்ட் பண்றதுல பக்ராவை முடிச்சிருவோம். அது நமக்கு தெரியும், பக்ராவை என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோம். அதனால அந்த வார்த்தைகள் இன்னும் அழகா இருக்கும். அது மட்டுமல்ல, மனிதன் நம்மளை எப்படி அல்லாஹ் ஆரம்ப படைப்பாக படைத்தான் என்பதை அந்த சூரத்துல் பக்ராவில் தெளிவாக சொல்லியிருக்கான். அது என்னன்னு தெரியல, அந்த ஆரம்ப படைப்பை சூரத்துல் பக்ராவில் சொன்னதுனால அந்த பக்ராவுடைய வார்த்தைகள் எல்லாம் உள்ளத்தில் என்ன செய்ய, மனித படைப்புக்குள்ள ஒட்டிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து இருக்கும். நம்மளுடைய பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு மூசா நபியுடைய வரலாறு, அப்படியே ஒவ்வொரு வரலாறுகள் போக சட்ட திட்டங்கள் இருக்கும், உபதேசங்கள் இருக்கும், எச்சரிக்கைகள் இருக்கும், சொர்க்கத்துடைய நன்மார் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு சூரா என்றால் சூரத்துல் பக்ரா தான். அல்ஹம்துலில்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் நிறைய அதை முயற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஷா அல்லாஹ் மனனம் செய்யக்கூடியவர்கள் மனனம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப சில விஷயங்களை நம்ம சிந்திக்க போறோம். இன்றையுடைய பயானின் தலைப்பு என்ன அப்படின்னா, விமான விபத்தும் மரணத்தின் ஆபத்தும் என்கின்ற தலைப்பையில நம்ம பேச போறோம். விமான விபத்தும் மரணத்தின் ஆபத்தும் என்கின்ற தலைப்புல நம்ம இன்ஷா அல்லாஹ் பேசக்கூடியவங்களா இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், பிரபலமாக எந்த ஊர் அது, அகமதாபாத் டு லண்டன் போகக்கூடிய அந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிற, அதாவது ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிடத்திலேயே அல்லாஹுடைய ஒரு பெரிய ஒரு ஏற்பாடு, அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹ் என்ன இந்த உலகத்தில் நாடி இருக்கானோ அது நடந்தே தீரும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தாலா இப்படி அடிக்கடி மனிதர்களுடைய கவனத்தை எல்லாம் திசை திருப்பக்கூடிய சில நிகழ்வுகளை நமக்கு காண்பிக்கிறான் என்றால் ஒரு வார்த்தை நிச்சயம், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. அழகான வார்த்தை சூரா யூசுஃப்ல வருது. இன்ஷா அல்லாஹ் 12வது சூரா யூசுஃப்ல 21வது வசனத்தில் எடுத்து படிச்சு பாருங்க. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமுன். நிறைய மனிதர்கள் இதை உணர மாட்டார்கள். என்ன உணர மாட்டாங்க அப்படின்னா, அல்லாஹ் தன் காரியத்தில் வெற்றி உள்ளவன், அல்லாஹ் தன் காரியத்தில் மிகைத்தவன்,
அவ்வளவுதான். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. இப்போ கடலுக்குள்ள முத்தெடுக்க போன அந்த மனிதன் சாகணும்ட்டு போக மாட்டான், முத்தெடுக்கத்தான் போவான். ஆனா சில நேரம் அவன் மரணத்தை என்ன செஞ்சிருவான், தழுவிடுவான். செருப்பு போட்டு நம்ம நடக்கும் பொழுது முள்ளு குத்தக்கூடாதுன்னு தான் செருப்பை நம்ம அணிஞ்சிருக்கோம். ஆனா அந்த முள்ளு செருப்புக்கு மேல என்ன செஞ்சிரும், குத்திரும். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. சில மனிதன் செருப்பே போடாம முள்ளு குத்தாமலேயே அந்த பாதை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இப்போ இது எல்லாமே அல்லாஹுடைய முடிவின் அடிப்படையில் தான். மனிதனுடைய முடிவுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃப்ளைட் எல்லா விதமான சகல வசதிகளையும் சகல விதமான பாதுகாப்பையும் உள்ளடக்கக்கூடிய அந்த விமானம் சற்று கொஞ்ச நேரம் புறப்பட்டு 5 நிமிடத்திற்குள் 240 மனிதர்களுடைய உயிர், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ 200 எண்ணிக்கைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த விமானம் எந்த கட்டடத்தில் எந்த பில்டிங்கில் இடிச்சிச்சோ அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய மனிதர்களும் இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் நிறைய ஃபுல்லாக மருத்துவ கல்லூரி மாணவர்கள் இருக்கைகள், அதுலேயும் பார்த்தீங்கன்னா கட்டடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 அடி கட்டடத்தில் இடிச்ச இடியில அதுல உள்ள இருக்கவங்களும் சுப்ஹானல்லாஹ். அது அப்படியே அப்டேட் ஆக நம்ம உள்ளம் பதறுது. என்னன்னா அப்படியே ஃபேமிலியா கணவன் மனைவி 3 பிள்ளைங்க. இப்போ நம்ம அனுப்பிச்சோம் இல்லையா, கணவன் மனைவி 3 பிள்ளைங்க சிரிச்ச முகத்தோடு செல்ஃபி எடுத்து தன்னுடைய குடும்பங்களுக்கு ஷேர் பண்ணி மகிழ்ச்சியோடு நாங்கள் ஃப்ளைட்டில் நாங்கள் கடந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர்களுடைய வாழ்வை முடிஞ்சு போயிடுச்சு. கனவுகளோடு பயணித்த ஒரு கல்வி பயின்ற ஒரு மாணவி ஒரு நாட்டுக்கு பயணம் செஞ்சு தன்னுடைய கல்வியுடைய பயணத்தை தொடரக்கூடிய அந்த மாணவியின் வாழ்வு பயணம் முடிந்து விடுகிறது. அல்லாஹ் அக்பர். இப்போ எவ்வளவு நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது. அப்போ வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. அல்லாஹ் தன் காரியத்தில் மிகைத்தவன். நம்மளுடைய முடிவு நம்மளுடைய கையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ஒரே ஒரு மனிதர் வந்து குதிச்சுட்டாரா, ஆமா அல்லாஹுடைய நாட்டம். ஒரே ஒரு மனிதர் என்ன செஞ்சுட்டாரு, குதிச்சுட்டாரு. சுப்ஹானல்லாஹ். இப்படி நிறைய விஷயங்கள் அதுல இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. எதனால நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, அது ஆராய்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரே வார்த்தை தான், குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத். மரணம் எங்கிருந்தாலும் வந்தே தீரும். அது 300 அடிக்கு மேல அந்த ஃபிளைட் பறந்துட்டு இருக்குது. 300 அடிக்கு மேலதான் பறந்துட்டு இருக்குது. அதுங்கள என்ன செஞ்சிருச்சு, அவ்வளவுதான் அவங்களுடைய நிலைமைகள். மௌத்தாயிட்டாங்க. அதெல்லாம் எப்படி என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, எவ்வளவு கனவுகளோடு எவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு நமக்கு இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு எதுவுமே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இது 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துலதான் விமானத்துடைய ஒரு விபத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம். அதில் 13 பேர் அப்படியே ஃபுல் ஃபிளைட்ல 13 பேர் தான் பயணிச்சாங்க. எல்லாமே அவுட்டு, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ அதே 3 வருஷத்துக்கு அப்புறம் அல்லாஹு தஆலா இன்னும் அதிகமாக நம்மளுடைய கவனத்தை என்ன செய்கிறா, திசை திருப்புறா. வானூர்திகளுடைய விபத்துகள் இன்னும் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கிறது. அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஹஜ்ஜில் கூட வந்து அது ஃபேக் நியூஸ், அது வந்து உண்மை இல்லை அப்படின்ட்டு நிறைய நம்ம மரணங்களை குறித்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அதெல்லாம் இல்லை, அது ஃபேக் நியூஸ், அதெல்லாம் இறக்கலை. இந்த ஒரு அமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் என்ன செஞ்சிச்சு, நின்றுச்சு, போகவே இல்லை, புறப்படலை. ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆகி மறுபடியும் வந்துருச்சு. அது உண்மைதான், அவர் இறந்துட்டாங்கன்னு போட்டாங்க மறுசு. சரிங்களா. ஓகே ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதனால இந்த வசனத்தின் அடிப்படையில தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். சூரா யூசுஃப்ல இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது சூரா யூசுஃபுடைய வரலாறுகளை குறித்து நம்ம சிந்திக்கணும். யூசுப் நபி இறந்து போகணும்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ள போட்ட அந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்ப கிணத்துக்குள்ள போட்ட அந்த யூசுப் நபியை அல்லாஹு தஆலா கோட்டையில வந்து உட்கார வச்சுட்டான். அப்படிதான், கிணறு டு கோட்டை, அவ்வளவுதான். அந்த கிணற்றிலிருந்து அந்த யூசுப் நபியை அந்த மக்கள் காப்பாற்றி, அந்த வியாபார கூட்டம் காப்பாற்றி, ஒரு மனிதர் அந்த அவரை தன்னுடைய குடும்பத்துக்குள்ள தன்னுடைய வீட்டுக்குள்ள வச்சுட்டு தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்களா, இவர் இந்த குழந்தையை பார்க்கும் பொழுது சங்கைக்குரிய குழந்தையாக இருக்குது, இதை நல்ல முறையில பார்த்துக்கோ. சுப்ஹானல்லாஹ். அப்ப என்னன்னா இந்த உலகத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லி சகோதரர்கள் முடிவெடுக்க அல்லாஹ் முடிவெடுத்தான். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. அல்லாஹ் தன்னுடைய காரியத்தில் மிகைத்தவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா யூசுப் நபி என்ன செய்யறான், கோட்டையில் என்ன செய்யறான், உட்கார வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ்.
அதே போலத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து பிரித்து தன்னுடைய சகோதரர்களாக நினைக்கிறாங்க, தாமல தன்னுடைய தந்தை கவனம் எடுக்கணும் அப்படிங்கிறத நினைச்சிருந்தாங்க. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட சகோதரர்கள் எல்லாரையும் யூசுப் நபி என்ன செய்யறான், அல்லாஹு தாலா சந்திக்க வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்ப எவ்வளவு பெரிய ஒரு முடிவு அப்படிங்கறது, அல்லாஹுடைய முடிவு எவ்வளவு பெரிய காரியம் எப்படி இருக்குது அப்படிங்கறத யூசுப் நபியுடைய வரலாறுகள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகா சொல்லுவாங்க, நம்ம அடிக்கடி சொல்றதுதான், நான் ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் பொழுது அந்த காரியத்தின் முடிவு உடையும் பொழுதுதான் அல்லாஹ்வை அறிந்து கொள்கிறேன். அந்த வார்த்தை வாழ்நாள் முழுவதும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் ஃபியூச்சர்ல இப்படி இருக்கணும், நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கணும், நம்ம இப்படி சேமிக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும், நம்மளுடைய தொழில் இப்படி இருக்கும், வியாபாரம் எல்லாம் முடிவெடுக்கிறோம். ஆனால் இந்த 2 வாசகத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறணும். நாம் நினைத்தது எல்லாம் நடக்காது, ஆனால் அல்லாஹ் நினைத்தவை எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவ்வளவுதான். நாம் நினைச்சதெல்லாம் என்ன செய்யாது, இந்த உலகத்துல நடக்காது, ஆனா அல்லாஹ் நினைத்தது எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற அந்த அகீதா என்கின்ற கொள்கையை இன்ஷா அல்லாஹ் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதனால இப்படியான விமான விபத்துகள், திடீர் மரணங்கள், கியாமத் நாள் நெருங்க திடீர் மரணங்கள் அதிகமாகும். அதுல நேற்று நடந்த இந்த விமான விபத்து ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப எந்த அளவுக்கு கியாமத் நாள் நமக்கு நெருக்கமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அந்த ஒட்டுமொத்த 240 மனிதர்களுடைய அந்த மரணம் அல்லது 200 மனிதர்களுடைய அந்த மரணம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? அடிக்கடி அக்ஸரு திக்ர ஹாதிஹில் லஸ்ஸாத், அதாவது மரணத்தை, இன்பத்தை துண்டிக்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள், மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று சொல்லி இப்படியான திடீர் விபத்துகள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்குது. நம்ம அடிக்கடி மரணத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன நமக்கு தோணும் தெரியுமா? என்ன மரண பயம் வரும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. மரண பயம், அடிக்கடி மரணத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு மரண பயம் வராது. திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து பேசுறோம்னு நினைச்சு கபரை பத்தி பேசுறோம். இந்த பிள்ளைங்கள்லாம், ஆமா, எங்க வீட்டுல இந்த நாத்தனா பிள்ளைங்களாம் சேர்ந்துச்சாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். என்கிட்ட மாமி ஏதாவது பயான் சொல்லுங்க மாமின்னா நான் கபரை பத்தி சொல்லுவேன். ஐயோ ஏ மாமி. ஆனா அது என்னன்னா அதை கேட்க இன்ட்ரெஸ்ட் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்குங்க, பாத்துக்கோங்க. ஏன்னா என்னைக்காவது ஒரு இது இன்னும் அதுதான் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 3 விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, அடிக்கடி நீங்க மரணத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அடிக்கடி தௌபாவுடைய வாய்ப்புகள் அதிகரிக்கும். என்ன செய்வோம், என்னைக்கு மரணம் வரப்போகுதோ, நம்ம அருகில் இருக்கிறோமா தொலைவில் இருக்கோமா தெரியல. இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த மரணத்துக்கு தான் நம்ம சண்டை போடாம இருக்கிறோம். இப்போ ஒரு கியூல நிக்கிறோம், ரேஷன் கடையில நிக்கிறோம் நினைச்சுக்கோங்க. என்ன, ஆமா, ஒரு ஆள் முன்னாடி போயிட்டோம்னா போச்சு. என்ன, நம்ம இடத்துக்கு முன்னாடி போயிட்டோம்னா என்ன நினைச்சுக்கோங்க, சண்டை வரும். இல்லை நமக்கு முன்னாடி எதையாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஏதாவது நம்ம முந்தி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பின்னாடி தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோ, சண்டை வரும். ஆனால் மரணத்துக்கு மட்டும்தான் நாம் ஒருத்தவங்க முன்னாடி நிற்கிறாங்க, அடுத்தவங்க பின்னாடி நாம நிற்கிறோம்னா அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் ஒரு ஆள் முன்னாடி நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணம் வரும். மரணம் மட்டும்தான் முன்னேறி செல்ல ஆசைப்படாத, மற்றவர்கள் மீது பொறாமைப்படாத ஒரே ஒரு செயல் மரணம் மட்டும்தான். அந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூறுனா தௌபாவுடைய வாய்ப்புகள், தௌபா செய்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஒன்று, இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகா சொல்றாங்க. 2வது, இந்த இதயம் ஈமானில் அதிகமாக உறுதியாக இருக்கும். மரணத்தை அதிகமாக நம்ம நினைச்சோம்னா இந்த இதயம் ஈமானில் அதிகமாக உறுதியாக இருக்கும். 2வது. 3வது, நமது இபாதத் சரி செய்யப்படும், சீராக்கப்படும். நம்ம இபாதத் ஏனோ தானோ கடமைக்கு தொழுகிறோம், சில நேரம் குர்ஆன் எடுத்து ஓதுவோம் அப்படின்ட்டு கடமைக்கு செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹுடைய அந்த நெருக்கத்தையும் அவனுடைய நேசத்தையும் பெறுவதற்கான ஒரு இபாதத்தாக, லஸ்ஸத்தாக, சுவையாக இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இபாதத் மாறும். அப்படிங்கிறது இந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூறுவதற்கான 3 கண்ணியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்குறான். இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதைத்தான் சொல்றாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படியான மரண செய்திகளை கேட்கும் பொழுது அதிகமாக மரணத்தை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல் நம்ம எடுத்துக்கிறோம். அது மட்டுமல்ல, குர்ஆன்ல சூரா ஜும்ஆவுல ஒரு வசனம் வரும் தெரியுமா? குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன இன்னஹு மின்ஹும் சும்ம குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. குல், நபியே நீங்க கூறுங்க, இன்னல் மௌத்தல்லதி, நிச்சயமாக மரணத்தை கண்டு யார் தஃபிர்ரூன விரண்டோடுகிறார்களோ அவர்களிடத்தில் சொல்லுங்கள், ஃபஇன்னஹு முலாகீக்கும்
சும்ம துரத்தூன், எங்க போனாலும் முலாக்கீக்கும் உங்களை சந்தித்தே தீரும் அந்த மரணம். அல்லாஹ் அக்பர். அதுல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மவுத். எங்க போறீங்க, நான் மரணத்தை இது பண்ணிட்டு நீங்க எங்க போனாலும் என்ன செய்யும், அந்த மரணம் உங்களை யுத்ரிக்குமுல் மவுத், மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். இரும்பாலான கோட்டைக்குள் இருந்தாலும் அந்த மரணம் என்ன செஞ்சிடும், வந்து அடைந்தே தீரும். இன்னொன்னு தெரியுமா, இதை யோசிப்போமா, அந்த மரணத்துக்கு அல்லாஹ் தஆலா உருவம் மட்டும் கொடுத்திருந்தான்னு நினைச்சுக்கோங்களேன், ஒரு மனிதனுடைய உருவம் இல்ல ஏதாவது ஒரு விகாரமான ஒரு உருவத்தை அந்த ரூஹுக்கு கொடுத்திருந்தான்னா அது வந்து ஒரு கோட்டைக்குள்ள நுழையிறதுக்கு கஷ்டப்படும். என்ன, ஒரு கோட்டைக்குள்ள நுழையிறதுக்கு எனக்குலாம் சில நேரம் டிஃப்ரெண்டா யோசனை வரும் பார்த்துக்கோங்க. ஒரு கோட்டைக்குள் நுழைவதற்கு கஷ்டப்படும். ஆனா அந்த மரணத்துக்கு அல்லாஹ் தஆலா ரூஹு உருவமே கொடுக்கல. அதனால நம்ம எங்க போனாலும் அந்த கோட்டைக்குள் வாயில்கள் இல்லாவிட்டாலும் அந்த மரணம் என்ன செஞ்சிடும், நம்மை வந்தடைந்தே தீரும். சுப்ஹானல்லாஹ். அப்போ அவ்வளவுதான். அந்த ரூஹுக்கு வடிவமும் கிடையாது, அந்த ரூஹ் நுழையாத இடமும் கிடையாது. அல்லாஹ் அக்பர். அதனால தான் அந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூற வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த திருமறை வசனத்திலிருந்து உணர்த்தி காட்டுதான். அது மட்டுமல்ல, இப்படி ஒரு இது கூட சொல்லுவாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாமுல் ஆலம், இமாம்களின் தலைவர் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல ஒரு யூதன் வந்து கேள்வி கேட்பானா, அல்லாஹ்னு சொல்றீங்களே, அந்த அல்லாஹ் வந்து திடப்பொருளா, அந்த அல்லாஹ் திடப்பொருளாக இருப்பானா, அல்லது தண்ணீர் போன்று திரவ பொருளாக இருப்பானா, அல்லது புகை போன்று வாயு பொருளாக இருப்பானா? கேள்வியை பார்த்தீங்களா? அந்த காலத்துல இப்படிதான் கேட்பாங்களா. ஏன்னா அல்லாஹ்னு சொல்றீங்கல்ல, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்ல அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எல்லா கேள்விகளுக்கும் அற்புதமான இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய அறிவுக்கு எட்டுவது போல அழகான பதில் சொல்லுவாங்க. அப்படியா, ஜக்கராத், அதாவது மரண நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அருகில் நீ அமர்ந்திருக்கிறியா? அமர்ந்திருக்கிற. அந்த ரூஹு, அதாவது அவன் இறந்த உடனே அவன் இந்த சடலத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன், அவன் உட்கார்ந்துருக்கிறேன். நீ அந்த மனிதன் மரணித்ததற்கு முன்னால் உட்கார்ந்து இருந்தல்ல, அந்த மனிதன் உன்னிடத்துல ரூஹு வந்துச்சு அப்படின்னு ஏதாவது சொன்னானா? ரூஹு திடப்பொருளா, ரூஹு திரவ பொருளா, ரூஹ் வாயு பொருளா? ஏதாவது நீ பாத்தியா, ஏதாவது நீ உணர்ந்தியா, ஏதாவது நீ வந்து அந்த மனிதன் உன்னிடத்துல வந்து செய்தியா சொல்லிட்டு போனானா? எதுவும் சொல்லல. ஆனா ரூஹு போயிடுச்சுல, அது போல் தான் அல்லாஹ். உணர முடியாத, பார்க்க முடியாத, சிந்திக்க முடியாத ஒரு இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு அந்த யூதனுக்கு சொல்லி காட்டுவாங்க. அந்த அளவிற்கு அடிக்கடி அந்த மரணத்தை குறித்து நினைவு கூறிக்கொண்டே இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட 7 விதமான துர்மரணங்கள்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் 7 விதமான துர்மரணங்கள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்னு, திடீர் மரணத்தை விட்டு நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள். இப்போ நம்ம யோசிக்கிறோமா, இத திடீர் மரணம் வந்துச்சுன்னா நல்லவர்கள் அவங்களுக்கு திடீர் மரணம் எப்படி, தீயவர்களுக்கு திடீர் மரணம் எப்படி? அறிஞர்கள் அழகான விளக்கத்தை நமக்கு சொல்றாங்க. திடீர் மரணம் கெட்டவர்களுக்கு அதாபு, வேதனை. என்ன, தௌபாவுடைய வாய்ப்புகள் இல்லாம, தௌபா சொல்ல முடியாம, எந்த ஒரு இதுவுமே இல்லாம என்ன செய்யுது அந்த மனிதன், அந்த கெட்டவனுக்கு திடீர் மரணத்தை அல்லாஹு தஆலா கொடுத்துருதான். அது ஏன், அந்த கெட்ட மனிதனுடைய அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹுடைய கோபம் அவனுக்கு வந்துருது. அதே இது சில நல்லவர்களுக்கு திடீர் மரணம் ரஹ்மத்தாம். சுப்ஹானல்லாஹ். ஏன், எந்த ஒரு அதாவது இருந்து வேதனையும் இல்லாம ஒண்ணும் இல்லாம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலாவுடைய ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில ஜக்ராத்துடைய நிலைமைகள் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, உணர்ந்துட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அவ்வளவுதான். இப்ப சில நேரம், ஆனா ஆக மொத்தம் பொதுவாகவே நம்ம என்ன செய்யணும், திடீர் மரணத்துல இருந்து பாதுகாப்பு தேடணும். ஏன்னா நாம நல்லவங்களா கெட்டவங்களான்ட்டு நாம நல்லவங்க நம்மளே சொல்லிக்கிறோம். ஆனா அல்லாஹ்விடத்துல தான் அந்த இது தெரியும். அதனால இன்ஷா அல்லாஹ் திடீர் மரணத்திலிருந்து பாதுகாவல் தேடணும். 1 7 விஷயத்தை டக்குன்னு சொல்லி முடிச்சிருவோம். வனவிலங்குகள், அது என்ன சொல்றது, வனவிலங்குகள் கீறி கிழித்து சாப்பிட்டு வரக்கூடிய அந்த மரணத்திலிருந்து நம்ம பாதுகாவல் தேடணும். அதே போல விஷ ஜந்துகள், பாம்பு, தேள், இந்த மாதிரியான பூச்சிகள், இந்த மாதிரியான விஷஜந்துகள் தீண்டுதலிலிருந்து வரக்கூடிய அந்த மரணத்திலிருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பாதுகாவல் தேடணும். அதே போல எத்தனாவது இது, ஆமா, நெருப்பில் கருகி இறந்து போவதை விட்டும் பாதுகாவல் தேடணும். அதே போல நீரில் மூழ்கி இறந்து போவதை விட்டும் பாதுகாவல் தேடணும். அதே போல நாம் எதன் மீதாவது விழுந்தோ அல்லது ஏதாவது நம் மீதாவது விழுந்தோ இறந்து போவதை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். அதே போல போரில் புறமுதுகு காட்டி ஓடும் பொழுது
பின்னால் இருந்து தாக்கி இறந்து போவதை விட்டும் பாதுகாவல் தேடணும். இப்போ இப்படியான 7 கெட்ட மரணத்தை விட்டும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் மரணத்தை குறித்து பேசுவது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்குது. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, அவனுடைய காரியத்தில் எப்பொழுதும் அவன் மிகைத்தவனாகத்தான் இருப்பான். அந்த முடிவை நம்மளுடைய முடிவை யா அல்லாஹ் சிறப்பாக்கி கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யணும். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான கெட்ட முடிவுகள்ல இருந்து பாதுகாப்பு தரக்கூடிய நிறைய துஆக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒன்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக். யா அல்லாஹ், உன்னுடைய ஒவ்வொரு படைப்பின் தீங்கை விட்டு நீ பாதுகாத்துரு. அது வனவிலங்கா இருக்கட்டும், விஷ ஜந்துகளா இருக்கட்டும், இந்த மாதிரியான திடீர் விபத்தோ, நெருப்போ, நீரில் மூழ்கிறதோ, இது எல்லாமே உன்னுடைய படைப்பு. இந்த படைப்பின் தீங்கை விட்டு இடத்துல என்ன செஞ்சிரு, நீ பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவாவை செய்யணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச துவா. அதே போல பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். வானம் பூமி இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களின் தீங்கை விட்டும் யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நான் என்ன செய்யறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த தீங்கும் என்னை தீண்டாது அப்படின்னு சொல்லிட்டு லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துஆவையும் அடிக்கடி ஒருவர் காலையில் 3 முறை மாலையில் 3 முறை ஓதுறமையானால் அல்லாஹு தஆலா இப்படியான திடீர் விபத்திலிருந்தும் திடீர் மரணத்திலிருந்தும் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பா இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதே போல மரணத்தை போல ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய, இப்போ நம்ம ஒரு மணி நேரம் பேசுறோமா, அந்த 1 மணி நேரம் எவ்வளவு நசீஹத், மரணத்தை தவிர வேற ஏதாவது ஒரு டாபிக்ல நம்ம பேசிட்டே இருக்கோம்னு நினைச்சுக்கோங்களேன். என்ன பேசினாலும் சில நேரம் நம்மளுடைய உள்ளத்துல ஏத்துக்கிறோம், ஏத்துக்காம இருக்கும், சரி ஏதோ கேட்ட பயான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஆனால் ஒரு ஜனாசா, அமைதியான ஜனாசா நமக்கு நிறைய பாடத்தை கற்றுத்தருது. என்னன்னா, அதனாலதான் ரசூல்லா என்ன செய்யறாங்க, ஜனாசாவில் கலந்துக்கோங்க, கபரை ஜியாரத் செய்யுங்க, கஃபன் தஃபன்ல கலந்துக்கிட்டவங்களுக்கு 2 உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக அந்த ஜனாசாவோடு கஃபன் தஃபனோடு கபரோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நாளை என்னன்னா, இப்போ கபருக்குள்ள போறோம், கபரு அந்த கபர்ஸ்தான்ல போய் நம்ம அவங்களுக்காக துவா செய்யறோம்னு நினைச்சுக்கோங்களேன். நாம நினைக்கிறோம் அவங்களுக்கு ஏதோ துவா செஞ்சு அவங்களுக்கு நன்மை போகும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதை விட அந்த கபரை பார்க்கும் பொழுது நமக்கு நாமளே நம்மளை சீர்திருத்துறோம். நாளை ஒரு நாள் நாமளே என்ன செய்ய போறோம், இப்படிதான் இருக்க போறோம். ஒரு நாள் ரசூல்லா கூட ஜனாசா அடக்கம் செஞ்சுட்டு சஹாபாக்கள் உட்கார்ந்து அந்த சஹாபிக்காக அழுகுறாங்க. அந்த கபரை பார்த்து பார்த்து அழுகுறாங்க. ரசூல்லாவுடைய கண்ணிலும் கண்ணீர். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நோக்கி திரும்பி சொல்லுவாங்க, இந்த 6 அடி பள்ளத்திற்குள் இந்த மனிதன் இருப்பது போல நீங்களும் ஒரு நாள் நானும் ஒரு நாள் இருப்பேன். ரசூல்லாவுக்கும் ஒரு மரணம் வரும் தானே, அல்லாஹ் குர்ஆன்ல அதைத்தான் சொல்றான், நபியே நீங்களும் மரணிப்பீர்கள் அவர்களும் மரணிப்பார்கள். ஏன்னா எதிரிகளை குறித்து சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அந்த வசனம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. என்னன்னா, எதிரிகள் இறந்து போனதுக்கு அப்புறம், அதாவது நீங்க ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இறந்து போனதற்கு பின்னால் எதிரிகள் மட்டும் உயிரோடு இருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்களோ? அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்ப எல்லாருமே இந்த உலகத்தில் இறந்து போகிறவங்க தான். அப்ப அந்த கபர்ல இருக்கக்கூடிய இந்த மனிதனை நோக்கி 6 அடி பள்ளத்தாக்கிற்குள் இருக்கக்கூடிய இந்த மனிதன் இறந்தது போல் ஒரு நாள் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, இந்த 6 அடி பள்ளத்துக்குள் வரப்போறீங்க. அதனால நீங்க நல்ல முறையில இதற்கான தயாரிப்பை தயாரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூறும் பொழுது நம்மளுடைய இபாதத் சீர்பரக்கூடியதாக இருக்கும். அதே போல அடிக்கடி மரணத்தை நினைவு கூறும் பொழுது துன்யாவுடைய ஆசை நமக்கு என்ன செய்யும், இல்லாம போயிடும். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யறாங்க, அட்வைஸ் பண்றாங்க மரணத்தை வச்சு, நபியே இந்த உலகத்துல நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோங்க, ஆனா ஒரு நாள் உங்களுக்கும் மரணம் வரும். அது நமக்கும் தான். நம்ம இந்த உலகத்துல எப்படி வேணாலும் நம்ம வாழ்ந்துக்கிறோம், ஒரு நாள் நமக்கும் மரணம் வந்தே தீரும். அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் சொல்றாங்க, இந்த உலகத்துல யாரை வேணாலும் நீங்க நேசிக்கோங்க, ஒரு நாள் அவர்களை விட்டு நீங்கள் பிரியத்தான் போகிறீர்கள். உங்களை விட்டும் அவர்கள் என்ன செய்ய போறாங்க, பிரியத்தான் போறாங்க. இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் அமல் செஞ்சுக்கோங்க. அமல் என்றால் நல்ல அமல்களும் இருக்குது, கெட்ட அமல்களும் இருக்குது. எப்படி வேண்டுமானாலும் அமல் செய்து கொள்ளுங்கள் நபியே, ஒரு நாள் இந்த அமலுக்கான கூலி மறுமையில் நீங்கள் பெறுவீர்கள். அது நல்ல அமலா இருந்தால் நற்கூலி, தீய அமலாக இருந்தால் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. டீ குடிச்சுக்கோ. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதனால இந்த விமான விபத்து நமக்கு உணர்த்தக்கூடிய பாடங்கள் நிறைய உண்டு. அதுல நமக்கு முக்கியமான பாடம், அதிகமாக
அல்லாஹ் இருக்கிறான், அவனுடைய உள்ளமையை நம்ம உணரணும். அதே போல அவனுடைய முடிவை நம்ம ஏத்துக்கிறணும். அதே போல நம்மளுடைய முடிவை அவனுடைய கையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒப்படைக்கணும். அதிகமா நம்மளுடைய முடிவுக்காக இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யணும் அப்படிங்கறத நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். அதே போல சஹாபாக்களுக்கு கூட சஹாபி, அதாவது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, சொர்க்கம், நாம எல்லாருமே சொர்க்கத்து மேல ஆசைப்படுவோம். சொர்க்கமே ஆசைப்படக்கூடிய சில மனிதர்கள், சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஹப்பாப், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் வந்து சொர்க்கமே விரும்பக்கூடிய சஹாபிகள். அந்த ஹப்பாபு ஒரு நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இரவு நேரத்துல மனைவி தூங்குறாங்க, அவங்க பக்கத்துல ஹப்பாப் படுத்துட்டு இருக்கிறாரு. ஹப்பாப் சில நேரம் எழுந்து உட்கார்ந்துடுறாரு, சில நேரம் வலது பக்கம் படுக்கிறாரு, சில நேரம் எழுகிறார், இடது பக்கம் படுக்கிறாரு, எந்திக்கிறாரு, நடக்கிறாரு, அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. இப்படியே அவருடைய தூக்கமே இல்லாம ஆனதுனால மனைவி என்ன செய்யறாங்க, எழுந்து சொல்றாங்க, என் அருமை கணவரை, என்ன ஆச்சு, உங்களுடைய தூக்கத்தை இல்லாமல் ஆக்கிய நிகழ்வு தான் என்ன அப்படிங்கிறத கேட்கிறாங்க. அப்போ ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது சொர்க்கமே விரும்பக்கூடிய ஹப்பாப் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வை நேர்ல பார்த்து ஈமான் கொண்டு சஹாபி என்கின்ற அந்தஸ்தை பெற்ற அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்துடைய மார்க்கத்துல முதல் முறையாக இஸ்லாத்தை ஏற்ற பட்டியலில் இவர் 6ஆம் இருக்கக்கூடிய அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அந்த ஹப்பாப் அதிகமா பிலால் ரலியன் அவர்கள் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டாங்களோ அதே போல ஹப்பாப் ரலியன் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ஒரு நாள் எந்த அளவுக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அவனுடைய அந்த ஹப்பாப் ரலியன் அவர்களுடைய அந்த எஜமானன் இரும்பு கம்பியினால முதுகுல சூடு போடுவான். சூடு போட்டா ரசூல்லாட்ட வந்து ஹப்பாப் வந்து முதுக காமிப்பாங்க. அப்பதான் அல்லாஹ், யா அல்லாஹ், எப்படி இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளிர்வித்தாயோ எமது ஹப்பாபுக்கும் இந்த வேதனை குளிர்விப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வாங்க. இப்படி இஸ்லாமிய அந்த மார்க்கத்துக்கு ஒரு உறுதுணையாக இருந்த இந்த ஹப்பாபுக்கு தூக்கம் களைய காரணம் என்ன என்று மனைவி கேட்க, மனைவிட்ட ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, என் அருமை மனைவியே, இன்னைக்கு நான் உங்களோடு, என் பக்கத்தில் நீங்கள் படுத்திருக்கீங்க, உங்கள் பக்கத்துல நான் படுத்திருக்கிறேன். நான் நினைச்சா உட்காருவேன், நினைச்சா நடக்கிறேன். நான் என்னுடைய முதுகு வலித்தால் சில நேரம் அமர்ந்து கொள்கிறேன், படுத்துக் கொள்கிறேன், எல்லாம் செய்யறேன். ஆனால் அந்த 6 அடி பள்ளத்திற்குள் நான் நினைத்தால் என்னால் உட்கார முடியுமா? நான் நினைத்தால் என்னால் வலது பக்கம் திரும்ப முடியுமா? நான் நினைத்தால் என்னால் அந்த அந்த பள்ளத்துக்குள் நான் வந்து சுதந்திரமாக நடமாட முடியுமா? என்னன்னா, அந்த மரண நிகழ்வு ஹப்பாபை தூங்க விடல. நம்ம இப்படியெல்லாம் நடக்கிறோமே, இப்படியெல்லாம் பேசுறோமே, தன்னுடைய மனைவி கிட்ட இருக்கிறோமே, எல்லாமே நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, இந்த சந்தோஷம் கபருக்குள்ள வருமான்ட்டு யோசிக்கிறவங்க சஹாபி. சுப்ஹானல்லாஹ். நாம நம்மளுடைய நிலைமை, அதனால இன்ஷா அல்லாஹ் இது பயமுறுத்துறதுக்காக கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மரணத்துக்கு மட்டும் நிறைய வசனங்கள் நிறைய சொல்லியிருக்கான். சுப்ஹானல்லாஹ். சூரா ஜுமாவுல வருது, சூரா யூசுப், நிறைய வசனங்கள் சூராவுல இந்த மரணத்தை குறித்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த மரணத்தை அதிகமா நினைவு கூற இந்த துன்யா நிரந்தரம் இல்லைங்கிற எண்ணத்துக்குள்ள நம்ம வந்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல இன்ஷா அல்லாஹ் டைம் முடிஞ்சிருச்சு. அதே போல இன்னும் சில நிகழ்வுகள்லாம் இன்ஷால்லா இருக்குது. இன்ஷால்லா இன்னொரு நாள் நம்ம சொல்லுவோம். அதனால இந்த விமான விபத்து நமக்கு உணர்த்தக்கூடிய பெரும் பாடம் என்ன? திடீர் மரணத்திலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடிக்கோங்க, அதிகமா தௌபா செஞ்சுக்கோங்க, நல்ல முறையில் நம்ம இபாதத்தை சீர் செய்து கொள்வோம். யா அல்லாஹ், நீ இருக்கிறாய் என்கின்ற உணர்வை ஒவ்வொரு நிகழ்வுலையும் எங்களுக்கு நீ காட்டுற. அதனால உன்னை நெருங்கக்கூடிய இபாதத்துல, உன்னை நெருங்கக்கூடிய சில நிகழ்வுகள்ல எங்களை நீ சேர்த்துக்கோ இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமா துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்போம். வல்ல ரஹ்மான் இப்படியான திடீர் விபத்திலிருந்து உலக மக்கள் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. இந்த விபத்தில் மரணம் அடைந்தவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு அவன் என்ன செய்ய நாடுகிறானோ, எந்த சொர்க்கத்தை கொடுக்கின்றானோ, எந்த இன்பங்களை கொடுக்கின்றானோ அது அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு கொடுப்பான் என்கின்ற அந்த துஆவோடு இன்ஷா அல்லாஹ் நாம் அதிகமான படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மளுடைய முடிவை சிறப்பாக்கி கொடுப்பானாக. கலிமாவோடு வாழ்ந்த நமக்கு கலிமாவை மொழிந்து வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அதிகமாக தௌபா செய்து வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.